गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. ஹஸ்தினாபுரத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற தர்மபுத்திரர் தான் உக்காண்டிருக்கிற அந்த சிம்மாசனத்தில் இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணிட்டு அது மேலே உக்காண்டிருக்கேன் அப்படின்ற பயந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டபோது உடனே கிருஷ்ணர், இல்லைப்பா இது தர்மமான யுத்தம்தான், நீ கவலைப்படாத, அப்படி நீ இது பாபமாக நினச்சன்னா அஸ்வமேதம் பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு ஏற்கனவே இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்கேன், திரும்ப ஒரு பிராணிஹிம்சை பண்ண சொல்கிறியே கிருஷ்ணா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அப்பா உனக்கு தர்ம சூக்ஷ்மம் எதுன்னு தெரியல, அதனால் அந்த குருக்ஷேத்திரத்தில் அந்த தர்மசூரியன் மறையறதுக்குள்ளே வா நான் அழைச்சின்னு போகிறேன், நீ தர்மத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுத்திரனையும் பஞ்சபாண்டவர்களையும் அழைச்சின்னு கிளம்பி வரார். இப்படி அழைச்சின்னு இந்த குருக்ஷேத்திர பூமிக்கு வரார். பொதுவாக இந்த மாதிரி யுத்த பூமி இல்லைன்னா எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான பேர்கள் யுத்தம் பண்ணி மறிச்சிருக்காருன்னா அவளுடைய சரீரம், அங்கங்கே விழுந்திருக்கிற ஆயுதங்கள், அங்கங்கே அரைகுறையாக இருக்கிற தேர், இப்படி தானே இருக்கும் அந்த யுத்த பூமி. ஆனால் அங்கே வந்து பார்த்தா தத்திர பிரம்மர்ஷய சர்வே தேவர்ஷயஷ்ட சத்தமா ராஜர்ஷயஷ்ட தத்ராசன்னு திருஷ்டும் பரத புங்கவம் அப்படின்ற மாதிரி தேவரிஷிகள், ராஜரிஷிகள், மகரிஷிகள் எல்லாரும் வந்து சூழ்ந்து நின்றுருக்காலாம். ஆச்சரியமாக பஞ்சபாண்டவர்களுக்கும் மகா ஆச்சரியம். ஏன்னா மேலே அவர்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டார்களா, இந்த பீஷ்மாச்சாரியால் ஸ்வச்சந்த மிருத்யு தன் சரீரத்தை பிரிக்க போகிறார், எப்படி பிரிக்க போகிறார்னு பார்க்கணும்னு ஆசையோடு அவர்கள் எல்லாரும் வந்துட்டா. இங்கே வந்து கிருஷ்ணர் இந்த பஞ்சபாண்டவர்களை அழிச்சுட்டு பீஷ்மர்கிட்ட வரார். பஞ்சபாண்டவர்கள் கொஞ்சம் வெக்கப்பட்டு நிற்கிறான். ஆனால் பீஷ்மர் யுத்தாது அந்நியத்திரமே வச்சாகா, யுத்தத்தில் தான்ப்பா நீ சத்ரு, என் கையை பிடிச்சேன்னு வளர்ந்த குழந்தைலாச்சே, நீங்கள் இன்றைக்குமே சத்ருக்கள் கிடையாதுன்னு 5 பேரையும் கிட்ட கூப்பிட்டு அவளுக்கு தடவி கொடுத்து, உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டம் வந்ததே எனக்கு அதான் ஆச்சரியம், எப்பேற்பட்ட தர்மாத்மாக்கள் நீங்கள் எல்லாம். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியறதுன்னா, காலம்னு ஒன்று இருக்குது, அந்த காலம்னு ஒன்று வந்ததுன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாம் நல்லவர்களாக மாத்திரம் இருந்தோமே ஆனால் பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருந்து காப்பாற்றுவார் அப்படின்றதுக்கு நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு அந்த பஞ்சபாண்டவர்கள்ட்ட சொல்லி மேலே கிருஷ்ணரை பற்றி சொல்கிறாரா, எம்மன்யசே மாத்துலேயம், உங்கள் பின்னாடியே வந்து மாமா பையனாக சுற்றின்னு இருக்கானே, இவனை பார்த்து யாரும் ஏமாந்து போயிடாதீங்கோ, இவன் சாட்சாத் வைகுண்டவாசி, அப்பேற்பட்ட பிரபு, நீங்கள் தர்மாத்மாவாக இருக்கிறதுனால உங்கள் கூட சுற்றின்னு இருக்கார் அப்படின்னு கிருஷ்ணரை பற்றி பெருமையாக பேசினோடனே கிருஷ்ணர் உடனே அதை டைவர்ட் பண்ணுறது போல் இவர்கள் எல்லாரும் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கா, நீங்கள் தர்மத்தை சொல்லணும். உடனே அதுக்கு பீஷ்மர் சொல்கிறார், நானே சரதல்பத்தில் படுத்துன்னு இருக்கேன், எப்படி என்னால் எழுந்து தர்மம் சொல்ல முடியும் கிருஷ்ணான்னு கேட்ட உடனே, இல்லை நீங்கள் சொல்லணும்னு உடனே, அப்படியானால் நான் சரீரம் என் பிராணத்தியாகம் பண்ணுற பரியந்தம் நீங்கள் வந்து என் முன்னாடி மந்தஹாச முகத்தோடு நிற்கணும், அப்படி நின்னா நான் மேலே தர்மத்தை சொல்கிறேன் அப்படின்னார். சாட்சாத் தர்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய தர்மபுத்திரருக்கு என்ன தர்மத்தையாக சொல்லி தரணும்? இங்கே என்னன்னா பகவானுடைய உண்மையான எண்ணம், பீஷ்மர் அந்திம காலம் அவருக்கு தரிசனம் கொடுக்கணுன்றதுக்காக இத்தனை பேரையும் அழிச்சுன்னு வந்திருக்காராம். இதனால் எல்லோரும் வந்து பயனடையட்டும்ன்றதுக்காக மேலே தர்மத்தையும் பீஷ்மர் சொல்லுவது போல பண்ணுறார். தான தர்மான், ராஜதர்மான், ஸ்திரீ தர்மான், பகவத் தர்மான், எல்லா தர்மத்தையும் சொல்கிறார். அப்படியே அந்த அத்தனை தர்மத்தையும் சொல்லி, இத்தனை தர்மத்தையும் வந்து ஒரு மனுஷனால் ஒரு ஜென்மால் அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஆனால் இத்தனை தர்மத்தை பண்ணால் என்ன பலன் வருமோ அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது, பண்ணால் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குறா. அது என்ன தர்மம்னு கேட்ட உடனே அப்போ தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி, இந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை தினமும் யார் 12 வராளுகளோ அத்தனை பேருக்கும் இந்த அத்தனை தர்மமும் பண்ணின பலனானது அவர்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம். அப்பேற்பட்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேலே அந்திம காலம் வரப்போகிறது, தன் சரீரத்தை விடணும்னு தீர்மானம் பண்ணினார். இதுக்கு மேலே பகவானுக்கும் தனக்கு தான் சொந்தம். அந்த சமயத்தில் அவர் யோகியாக இருக்கிறதுனால இந்த இந்திரியத்துக்கும் மனசுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை கட் பண்ணி தன்னுடைய மனசில் பகவான் கொண்டு உள்ளே வைக்கிறார். வெளில கண்ணை திறந்து பார்த்தா கிருஷ்ணன் நிற்கிறார், உள்ளே பார்த்தா பகவானும் இருக்கார், அதே பகவான் உள்ளே தெரிகிறார். மேலே அப்பேற்பட்ட பகவானை பார்த்து ஒரு கங்கா பிரவாகம் மாதிரி அழகான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதுக்கு பீஷ்ம ஸ்தவராஜம் அப்படின்னு பேர். பீஷ்ம ஸ்துதி தான் ஸ்தவராஜம்னு ஏன் சொல்கிறான்னா, பெரியவாள்லாம் இந்த ஸ்துதிகள்லே ராஜா மாதிரி இது அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா.
நம்ம அனந்தராம தீட்சிதால் அவள் கதையிலெல்லாம் சொல்லும்போது பீஷ்மஸ்தவராஜம்னு இந்த பீஷ்மாச்சாரியாலோட சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவாள். அப்பேற்பட்ட பீஷ்மர் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு வரார். முதல் ஸ்லோகத்தில் இப்பேற்பட்ட சுத்தமான என்னுடைய மனசை உன் திருவடியில் வச்சேன்னார். அப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு மாதிரி வர்ணிச்சுன்னு வர்றார். அவர் எப்படிலாம் பகவானை அனுபவிச்சாரோ அதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். எப்பேற்பட்ட பிரபு நீ, உன்னை பார்த்து மயங்காதவர்கள் உண்டான். நீருண்ட மேகம் போல சரீரம், அதில் மின்னல் போல உன்னுடைய வஸ்திரம், இதை பார்த்து இதை நீ தேர் ஓட்டின்னு வரும்போது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற எங்களுக்கு தான் அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிது. உன்னை பார்த்து பார்த்து மகிழ்ந்து போவேன். நான் இப்படி யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது உன்னை பார்ப்பேன், அப்படியே யுத்தத்தை நிறுத்திடுவேன், திருப்பி யுத்தம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஸ்வரூபி நீ. அப்பேற்பட்ட நீ நல்லா உன் முகத்தில் வேர்த்தம் போது உன்னுடைய முன்னித்தி கேசங்கள்லாம் பட்டு அது எப்படி இருக்கும்னு நான் முத்தங்கி சாத்தினது போல இருக்கும். அப்பேற்பட்ட பிரபுவாச்சே அப்படின்னு சொல்லி இப்படி அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னொன்னே அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணியே அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் சொல்கிறானா, என்ன கிருஷ்ணா, சாதாரண வீரம் போல் ஏதோ ஒரு யுத்தத்தில் ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருக்கே, நடுப்புற கொண்டு போய் நிறுத்தின உடனே நிறுத்திட்டு உடனே சொல்கிறாராம், ஒரு சாரத்தினுடைய தர்மம் என்னன்னா இவன் பீஷ்மன் இவன் துரோணன்னு சொல்லணுமா, அவள் தெரிஞ்சாலும் கூட. அப்படி நீ சொன்ன எங்கள் எல்லாரையும் சாதாரண ஒரு சாரதின்னா சொல்லுவான். ஆனால் நீ என்ன பண்ணினா உன் பக்தனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் தூக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லும்போதே எங்களுடைய பிராணனையும் சேர்த்து உறிஞ்சிட்ட. நாங்கள் எல்லாரும் சில மாதிரி தான் நின்னோம். அதனால தான் அர்ஜுனனால் சுலபமாக ஜெயிக்க முடிஞ்சது. அப்பேற்பட்ட பக்தாபிமானி நீ அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒரு மணியான ஸ்லோகம். இந்த பக்தாபிமானியாக இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணின, ஆயுதம் எடுக்கிறதில்ல இந்த யுத்தத்தில் அப்படின்னு நீ பிரதிஜை பண்ணின. ஆனால் அப்பேற்பட்ட ஒன்றை இந்த 10வது நாள் யுத்தத்தன்னைக்கு ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்னு நான் பிரதிஜை பண்ணினேன். ஆனால் நீ என்ன பண்ணினா, உன் பிரதிஜையை மீறினாலும் மீறுவேன், என் பக்தனுடைய பிரதிஜையை மீறமாட்டேன்னு ஒரு பொழுதும் மீறமாட்டேன்னு உன் உத்திரியத்தை போட்டு தாண்டி வந்து சொன்னியே. அப்பேற்பட்ட பக்தாபிமானி நீ. இந்த விஜயரத குடும்ப ஆத்த தோத்ரே, அந்த அர்ஜுனனுடைய தேரையே தான் குடும்பமாக நடிச்சுன்னு வாழ்ந்தாராம். அந்த யுத்தத்தில் முழுக்க ஒரு குடும்பத்தை காப்பாற்றணுன்னா ஒரு கிரகஸ்தன் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றிடுவாரோன்னோ, அது மாதிரி நீ இந்த ரதத்தையும் அர்ஜுனனையும் காப்பாற்றுறதுக்காக எத்தனை கப்பட்டமான விஷயங்கள் மகாபாரதத்தில் பண்ண. அப்பேற்பட்ட பிரபு நீ. உன்னை பார்க்கணுன்னு மகாலட்சுமியே ஆசைப்பட்டா. உன்னை அடையிறது ரொம்ப சுலபம்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னோடனே பகவானே ஆச்சரியமாக பார்க்குறார். என்ன பீஷ்மரே இப்படி சொல்கிறேன்னா, ஆமாம், நீ எப்படி நடக்கிறியோ நடந்துண்டு, நீ எப்படி பாடுவியோ பாடுந்து, நீ இப்படிலாம் இருப்பேன்னு உன்னையே ஸ்மரிச்சுண்டு உன்னை மாதிரியே ஆகி உங்ககிட்ட சேர்ந்துட்டாலே கோபிகைகள். அதனால் உன்னை அடையணும்னா நீ என்னென்னலாம் பண்ணினியோ, நீ எப்படிலாம் இருப்பியோ உன்னை ஸ்மரிச்சுட்டே இருந்தால் போதும்னு நான் கோபிகைகளை பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த கோபிகைகளுக்கு ஒரு வந்தனங்களை தெரிவிச்சுண்டு அடுத்தது கடைசியாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவசரம் எதுன்னா, அந்த ராஜசூய யாகத்தில் உட்காந்துன்னு ஒய்யாரமாக நல்லா சாப்பிட்டுட்டு அவளோட ஒரு நல்ல சிம்மாசனத்தில் உயர்ந்த வஸ்திரத்தை கட்டிண்டு கிரீடெல்லாம் வச்சுண்டு மயிர்பீலியை வச்சுண்டு வாக்கு முழுக்க தாம்பூலத்தை போட்டுண்டு கால் மேல் கால் போட்டுன்னு ஒய்யாரமாக உட்காந்துன்றான் அந்த ராஜசூய யாகத்தில். அந்த காட்சி என் மனசு விட்டு போகவே இல்லை கிருஷ்ணா. இன்றைக்கும் நினச்சாலும் அது என் மனசில் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த காட்சியில் உன்னுடைய சரீரத்தில் என்னுடைய இந்த ஆத்மாவானது லயமாகணும்னு சொல்லிட்டு கடைசியாக பீஷ்மர் இந்த ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறார். சொல்லி முடித்து கண்ணை மூடுறார். பீஷ்மருடைய சரீரத்தில் இருக்க ஆத்மாவானது பிரிஞ்சு பகவானுடைய சரீரத்தில் 2 கலக்கிறது. பீஷ்மஹா பிரம்மணி நிஷ்கலே அப்படின்னு இந்த கிருஷ்ணேன்னு சொல்லலை, கிருஷ்ணனிடத்தில்னு சொல்ல பிரம்மணின்னு இந்த கிருஷ்ணனை பரபிரம்மஸ்வரூபமாக வர்ணித்து அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானிடத்தில் இந்த பீஷ்மர் ஐக்கியமானார் அப்படின்றது பீஷ்மருடைய சாயுஜ்யம். உடனே எல்லோரும் பீஷ்மருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணி விஷ்ணு சகஸ்திரநாமத்தினால பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அவரவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினார்கள். அப்படின்றது தான் இந்த 9வது அத்தியாயத்தினுடைய கதை. மேலே எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம். அத நவமோऽध्यायः सूत उवाच इति भीतः प्रजाद्रोहात् सर्वधर्मविवित्सया ततो विनशनं प्रागात् यत्र देवव्रतो अपतत् तदा ते भ्रातरः सर्वे सदश्मैः स्वर्णभूषितैः
अन्वगच्छन् रथैर्विप्राः व्यासधौम्यादयस्तथा भगवानपि विप्रऋषे रथेन सधनञ्जयः सतैः व्यरोचत नृपः कुबेर इव गुह्यकैः दृष्ट्वा निपतितं भूमौ दिवश्च्युतमिवामरम् प्रणेमुः पाण्डवाः भीष्मं सानुगाः सहचक्रिणा तत्र ब्रह्मर्षयः सर्वे देवर्षयश्च सत्तमा राजर्षयश्च तत्रासन् द्रष्टुं भरतपुङ्गवम् पर्वतो नारदो धौम्यः भगवान् बादरायणः बृहदश्वो भरद्वाजः सशिष्यो रेणुकासुतः वसिष्ठ इन्द्रप्रमदः त्रितोगृत्समदोसितः कक्षीवान् गौतमोऽत्रिश्च कौशिकोऽथ सुदर्शनः अन्ये च मुनयो ब्रह्मन् ब्रह्मरातादयो मलाः शिष्यैरुपेता आजग्मुः कश्यपाङ्गिरसादयः तान् समेतान् महाभागान् उपलभ्य वसूत्तमः पूजयामास धर्मज्ञः देशकालविभागवित् कृष्णं च तत्प्रभावज्ञः आसीनं जगदीश्वरम् हृदि स्थं पूजयामास मायया उपात्तविग्रहम् पाण्डुपुत्रानुपासीनान् प्रश्रयप्रेमसङ्गतान् अभ्याचष्टानुरागास्त्रैः अन्धीभूतेन चक्षुषा अहो कष्टमहोऽन्याय्यम् यद्यूयम् धर्मनन्दनाः जीवितुं नार्हथ क्लिष्टम् विप्रधर्माच्युताश्रयाः संस्थिते अतिरथे पाण्डौ पृथा बालप्रजावधूः युष्मत्कृते बहून् क्लेशान् प्राप्ता तोकवती मुहुः सर्वं कालकृतं मन्ये भवतां च यदप्रियं सपालो यद्वशे लोकः वायोरिव घणावलिः यत्र धर्मसुतो राजा गदापानिर्वृकोदरः कृष्णोऽस्त्री गाण्डीवं चापम् सुहृत्कृष्णः ततो विपत् न ह्यस्य कर्हिचित् राजन् पुमान् वेदविधित्सितम् यद्विजिज्ञासया युक्ताः मुह्यन्ति कवयोऽपि तस्मादिदं दैवतन्त्रम् व्यवस्य भरतर्षभा तस्यानुविहितो नाथ पाहि प्रजाः प्रभो एष वै भगवान् साक्षात् आद्यो नारायणः पुमान् मोहयन्मायया लोकम् गूढश्चरति वृष्णिषु अस्यानुभावं भगवान् वेदगुह्यतमं शिवः देवर्षिः
नारदः साक्षात् भगवान् कपिलो नृपा यं मन्यसे मातुलेयं प्रियं मित्रं सुहृत्तमम् अकरोः सचिवं दूतं सौहृदा तथ सारथिं सर्वात्मनः समदृशः ह्यद्वयस्य अनहङ्कृतेः तत्कृतं मतिवैषम्यं निरवध्यस्य न क्वचित् तथापि एकान्तभक्तेषु पश्य भूपानुकम्पितम् यन्मे सून् त्यजतः साक्षात् कृष्णो दर्शनमागतः भक्त्यावेश्य मनो यस्मिन् वाचायन्नाम कीर्तयन् त्यजन् कलेवरं योगी मुच्यते कामकर्मभिः सदेव देवो भगवान् प्रतीक्षतां कलेवरं यावदिदं हिनोम्यहम् प्रसन्नहासारुण लोचनोल्लसते मुखाम्बुजो ध्यानपथश्चतुर्भुजः सूत उवाच युधिष्ठिरस्तदा कर्ण्य शयानं शरपञ्जरे अपृच्छत् विविधान् धर्मान् ऋषीणां चानुशृण्वताम् पुरुषस्वभावविहितान् यथा वर्णं यथाश्रमं वैराग्यरागोपाधिभ्याम् आम्नातो भयलक्षणान् दानधर्मान् राजधर्मान् मोक्षधर्मान् विभागशः स्त्रीधर्मान् भगवद्धर्मान् समासौयासयोगतः धर्मार्थ काममोक्षांश्च सहोपायान् यथा मुने नानाख्यानेतिहासेषु वर्णयामास तत्त्ववित् धर्मं प्रवदतस्तस्य सकालः प्रत्युपस्थितः यो योगिनश्छन्दमृत्योः वाञ्छितस्तूत्तरायणः तदोपसंहृत्य गिरः सहस्रनीः विमुक्तसङ्ग मन आदिपूरुषे कृष्णे लसत् पीतपटे चतुर्भुजे पुरस्थिते अमीलितदृग्व्यधारयत् विशुद्धया धारणया गता शुभः तदीक्षयैवाशु गतायुधौ यथः निवृत्त सर्वेन्द्रियवृत्तिविभ्रमः तुष्टावजन्यं विसृजन् ஜனார்தனம். சரதல்பத்தில் படுத்துன்னு இருக்கிற பீஷ்மாச்சாரியார் சொச்சந்த மிருத்யுவா இருக்கிறதுனால தன் சரீரத்தை விடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியாளுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற வியாஜத்துல பஞ்சபாண்டவர்களை அழிச்சின் வந்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து இந்த பீஷ்மாச்சாரியால் மேல 12 ஸ்லோகங்கள் ஸ்துதியாக பகவானை குறிச்சு ஸ்துதி பண்றார். இதுக்கு பீஷ்மஸ்தவராஜம்னு பேரு. பீஷ்மஸ்தவராஜம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்துதிகள் எல்லாத்துக்கும் ராஜாவாக விளங்கக்கூடிய ஒரு ஸ்துதி இது. மேல அந்த பீஷ்மஸ்தவராஜமா இருக்கக்கூடிய பீஷ்மஸ்துதிய பாராயணம் பண்ணுவோம். ஸ்ரீ பீஷ்ம உவாசா இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி
स्वसुखमुपगते क्वचिद्विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः त्रिभुवनकमनं तमालवर्णं रविकरगौरवराम्बरं दधाने वपुरलककुल आवृताननाब्जं विजयसखे रतिरस्तु मे अनवद्या युधितुरगरजो विधूम्रविश्वक् कचलुलित श्रमवार्यलङ्कृतास्ये मम निशितशरैः बिभिद्यमान त्वचि विलसत्कवचेस्तु कृष्ण आत्मा सपति सखिवचो निशम्य मध्ये निजपरयोः बलयोरथं निवेश्य स्थितवती परसैनिकायुरक्ष्णा हृतवती पार्थसखे रतिर्ममास्तु व्यवहितपृतनामुखं निरीक्ष्य स्वजनवधात् विमुखस्य दोषबुद्ध्या कुमतिम् अहरत् आत्मविद्यया यः चरणरतिः परमस्य तस्य मेस्तु स्वनिगममपहाय मत्प्रतिज्ञाम् ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः धृतरथचरणोऽभ्ययात् चलद्गुः हरिरिव हन्तुमिभं गतोत्तरीयः शितविशिखहतो विशीर्णदंशः क्षतजपरिप्लुत आततायिनो मे प्रसभम् अभिससार मद्वधार्थं स भवतु मे भगवान् गतिर्मुकुन्दः विजयरथकुटुम्ब आत्ततोत्रे धृतहयरश्मिनि तच्छ्रिये क्षणीये भगवति रतिरस्तु मे मुमूर्षोः यमिह निरीक्ष्य हतागताः स्वरूपम् ललितगतिविलासवल्गुहास प्रणयनिरीक्षण कल्पितोरुमानाः कृतमनुकृतवत्य उन्मदान्धाः प्रकृतिमगन् किल यस्य गोपवद्भः मुनिगणनृपवर्यसङ्कुलेन्तः सदसि युधिष्ठिर राजसूय येषाम् अर्हणमुपपेद ईक्षणीयः मम दृशिगोचर एष आविरात्मा तमिममहमजं शरीरभाजाम् हृदि हृदि धिष्ठितम् आत्मकल्पितानाम् प्रतिदृशमिव नैकधार्कमेकम् समधिगतोऽस्मि विधूतभेदमोहः सूत उवाच कृष्ण एवं भगवती मनोवाक् दृष्टिवृत्तिभिः आत्मनि आत्मानमावेश्य सोऽन्तश्वासवुपारमत् सम्पद्यमानम् आज्ञाय भीष्मं ब्रह्मणि निष्कले सर्वे बभूवुस्ते तूष्णीं वयांसीव दिनात्यये तत्र दुन्दुभयो नेदुः
देवमानाववादिताः शशंसुः साधवो राज्ञाम् खात्पेतुः पुष्पवृष्टयः तस्य निर्हरणादीनि सम्परेतस्य भार्गवा युधिष्ठिरः कारयित्वा मुहूर्तं दुःखितो अभवत् तुष्टुवुः मुनयो हृष्टाः कृष्णं तद्गुह्यनामभिः ततस्ते कृष्णहृदयाः स्वाश्रमान् प्रययुः पुनः ततो युधिष्ठिरो गत्वा सह कृष्णो गजाह्वयम् पितरं सान्त्वयामास गान्धारीं च तपस्विनीं पित्रा चानुमतो राजा वासुदेवानुमोदितः चकार राज्यं धर्मेण पितृपैतामहं विभुः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्कन्धे युधिष्ठिरराज्यप्रलम्भो नाम नवमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।